ஹாய், நம்ம இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்குல கட்லெட் செஞ்சு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வேக வச்சு நான் நல்லா மசிச்சு எடுத்துக்காக ப்ரெட்டை போட்டு அதே நல்லா செஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் தூள், ஜீராத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டேன். வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை எல்லாத்தையும் போட்டு உப்பு வந்து கடைசியாக ஃபைனல் டேஸ்ட் உப்பு பார்த்துட்டு நான் உப்பும் போட்டு நல்லா கலரி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து நல்லா பண்ண உருண்டை பிடிச்சி பிரெட் க்ரம்ஸில் இது மாதிரி புரட்டி எடுத்து இது வந்து ட்ரேசிங்காக மோல்டுக்காக இந்த ஒரு சின்ன கப்பு மாதிரி வச்சுருக்கேன். அதில் வந்து அழகாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோமா கரெக்டாக எல்லாமே ஒரே ஷேப்பாக வரும். அதுக்காக மோல்டிங்காக நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சு அதில் வந்து எண்ணெய் விட்டு இந்த கட்லெட்டை வந்து போட்டு நம்ம ஸ்லிம்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ப்ரெஸ் பண்ணி இப்போ நல்லா ஓரெல்லாம் நல்லா முருகலாகிட்டு இருக்கும். இப்போ எடுத்தாச்சு கட்லெட்டு. இப்போ இதோட வந்து நம்ம ஃபில்டர் காஃபி வச்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் ஃபில்டர்லேருந்து இப்போ நான் காஃபியை கலந்து எடுக்கிறேன். இப்போ வாங்க, இப்போ காஃபி வித் கட்லெட் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு